வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். 2024 புத்தாண்டு பலன்கள். இந்த 2024ஆம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைத்து நேயர்களுக்கும் இந்த 2024 புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்று சிம்ம ராசி, அதாவது பூர நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டு பலன்களை கணக்கிடும் பொழுது மேஜர் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா இந்த சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான். சோ அந்த கிரகங்களினுடைய அமைப்புகளை வைத்துக்கொண்டு, அதாவது சனி பகவான் கும்ப மனையிலேயே ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இந்த வருடம் முழுவதும் அங்கேயே அமர இருக்கிறார். அதே போல 1.5 வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது இந்த ராகு பகவான் மீன மனையிலையும் கேது பகவான் கன்னி மனையில் அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறார்கள். அதே போல வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய குரு பகவான் மேச மனையில, அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் 4 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச மனையில, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்று குருவினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. சோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மே மாதம் 1ஆம் தேதி. சோ அதே போல மற்ற கிரகங்கள், அதாவது இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 1.5 மாதங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவானானது எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசு மனையில இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில். அதே போல 1 மாதத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சூரிய பகவான் தனுசு மனையிலையும், அதே போல புதன் பகவானும் சுக்கிர பகவான் விருச்சிக மனையில அமர்ந்து கொண்டு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தர இருக்கிறார்கள். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பலன்களை முழுமையாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டிலே உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களையும் எண்ணிய காரியங்களில் ஜெயிப்பதற்கான தன்மையும் தொட்டது துளங்கக்கூடிய தன்மையும் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவும், அதாவது உங்களுடைய சுய கௌரவம் மேங்கக்கூடிய தன்மை இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த வருடம் பிறக்கிறது. அதாவது சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அந்த பூரம் என்பது சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியை பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான். அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால இந்த வருடம் நீங்கள் எண்ணிய காரியங்களில் ஜெயிப்பதற்கான தன்மையும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். யாரெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய அம்சமாகவும், அரசு துறையில வேலை பார்க்கணும், அரசாங்கத்தில் நாம் கண்டிப்பாக அந்த வேலை போகணும் என்கின்ற ஆழ்ந்த மனதோடு இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த எண்ணிய காரியங்கள் ஜெயிப்பதற்கான தன்மை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில்
அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த லாபஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால தொழில் வளர்ச்சிகள் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ இதுவரைக்கும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கல, ஒரு விரிவுபடுத்த முடியல, ஏதாவது ஒரு தடைகள் சிக்கல்கள் அப்படி என்று மன அழுத்தங்களோடு இருந்து கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் ஒரு பொற்காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இது அதாவது கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய, நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செல்லக்கூடிய, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வருடமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதாவது புதிய பல தொழில்நுட்பங்களை புகுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வகையில் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு அந்த கனவாகக்கூடிய தன்மை, என 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வலுவாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த வருடம் உங்களுடைய கனவு இல்லத்தை வாங்குவதற்கும் கட்டுவதற்கான யோக பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய பழைய வாகனங்கள் அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். அதே சமயத்தில் படிக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாணாக்கர்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறது. நாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும், இந்த மாதிரி எந்த எண்ணத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த படிப்பு அனைத்தும் உங்களுக்கு கனவாகக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா, நிச்சயமா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய தன்மை. இது ஏன் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த குரு பகவான் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம், அதாவது மே மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இடத்தை சுபம் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் 12ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால வெளியில, அதாவது உங்க ஊரை விட்டு வெளியில சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான காரியங்கள், அனைத்து விதமான விஷயத்தில் ஜெயம் கொடுக்கக்கூடிய தன்மை, விசா கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்ல பல விஷயங்கள், நல்ல பல மாற்றங்கள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதாவது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாகப்பிரிவினர், சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை, நீண்ட காலமாக இழுத்தரித்து கொண்ட வழக்குகள் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறது. திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்க ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால
எண்ணிய காரியங்கள் நடக்கும். அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப நபருக்கோ நடக்கக்கூடிய அத்துணை நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார், கேது 12இல் உட்கார்ந்திருக்கார். அப்ப ராகு கேதுக்களால் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜென்ம ராசியிலையும் அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனையாக இருந்தது. சிலருக்கு பிரச்சனை, அதாவது குடும்பம் பிரிவினையாக கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை ஓடிக்கொண்டிருந்த இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த வருடங்கள் அது எல்லாம் முழுவதுமாக நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை பிறக்கக்கூடிய தன்மை, திருமண தடைகள் அனைத்தும் விலகி ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடத்தில் ஒரு ராகுங்கிறது ஒரு பாவக்கிரகம் அல்லவா? அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடம் என்கின்ற கடன், நோய், எதிர்ப்பு, பகை அத்தனையும் விளக்கக்கூடிய தன்மை. அப்போ இதுவரைக்கு கடன் இருந்திருந்ததுன்னா அந்த கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நோய் தொல்லைகள் இருந்து, பலவிதமான தொல்லைகள் இருந்து, நீண்ட கால நோய்கள் இருந்து இந்த வருடம் குணமாகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது. எதிர்ப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்திருந்தார்கள், தொல்லை கொடுத்திருந்தார்கள், அதாவது உங்களுடைய உயரதிகாரிகள் தொல்லை, உங்களுடைய சக ஊழியர்களுடைய தொல்லை, உங்களை புரிந்து கொள்ள முடியாத தன்மை, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு. அப்போ அப்படி இல்லைன்னா கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இதுநாள் வரைக்கும் நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ, அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்படைந்திருந்தீர்களோ அது எல்லாமே விலகக்கூடிய தன்மை. இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், குழந்தை மழலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளால இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஸ்ட்ராங்கா. ஏன்னா அந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, மன மகிழ்ச்சி சந்தோஷ ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த வருடங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். ஒரு மறுபிறவி எடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுவரைக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை, அதாவது எதையோ சாதித்ததை போன்ற உணர்வு நிச்சயமாக உண்டாக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்திலும் கூட தொந்தரவாக இருந்தது. கொடுத்த பணம் எங்கேயோ போய் லாக் ஆயிருந்தது. ஷேர் மார்க்கெட்டில் கூட வழி இல்லாமல் ஒரு லாஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ 6க்குரியவன் 8ல் போயிருக்கும் போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.